இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல நம்மளுக்கு இன்டகிரேஷன்ல இந்த கான்செப்ட் வந்து பார்த்த உடனே ஆன்சர் போடுற மாதிரி சிம்பிளா இருக்கும். எப்படின்னு இது வந்து காசுல பவர் ஈவன் லிமிட் 0 to π/2 இப்படி இருந்தா நம்ம இந்த ஃபார்ம்ல போட்டுக்கலாம். காசுக்கும் சைனுக்கும் ஒரே மெத்தடு தான். ஆடு ஈவன் எதுவா இருந்தாலும் காசுக்கு என்ன மெத்தடோ அதே தான் சைனு, சைனுக்கு என்ன மெத்தடோ அதே தான் காசு. இந்த ப்ராப்ளம் எப்படி ஈஸியா ஷார்ட்டா சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி இதுக்கு முன்னால சைன் வச்சுலாம் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆடு நம்பரா இருந்தா என்ன அப்படிங்கறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல கொடுக்க போறேன். தொடர்ந்து நம்ம கூட டிராவல் பண்ணீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்க ஈஸியாவே ஓவர் கம் பண்ணிடலாம். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பாஸ் பண்றதுக்குள்ள முக்கியமான சீக்ரெட்டே செக்ஷன் ஏல 10x20 வாங்கிட்டீங்கனாலே நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்காக நான் 2 மார்க்ஸை சால்வ் பண்ணி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். தனியா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த 2 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு ஷார்ட்லயும் ஒவ்வொரு 2 மார்க் சொல்லியிருப்பேன். இல்ல பாருங்க, காஸ் பவர் 4x அதுக்கு முந்தின ஆட் நம்பர் எழுதிக்கோங்க. 3/4 1/2 5/2 ஈவன்ல வந்ததுன்னா 5/2ல முடிக்கிறோம். 1/2க்கு அடுத்து 5/2 போட்டு முடிச்சிடணும். பவர் 6 அப்ப அது 5ல இருந்து ஆரம்பிங்க. அதுக்கு முந்தின ஆட் நம்பர் 5/6 3/4 1/2 5/2. சரியா? அடுத்தது 8 cos பவர் 8x dxனா 7/8 5/6 3/4 1/2 5/2. இந்த காஸ் பவர் 10xக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்க ஈஸியாவே ஓவர் கம் பண்ணிடலாம்.